வணக்கம். நம்ம இந்த வீடியோல டாட் ப்ரோக்ராம்ல எக்ஸெப்ஷன் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம லாஸ்டா பண்ண ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் ரன் பண்ணா எனக்கு இங்க அவுட்புட் வருது. ஓகேங்களா? என்டர் யுவர் பர்த் இயர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் 2000 சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் கரெக்டா வருது. சப்போஸ் நான் இதுவே இந்த பர்த் இயருக்கு நான் ஒரு டீன்னு சொல்லிட்டு போட்டு நான் ஒரு கேரக்டர் நான் என்டர் பண்றேன்னு வச்சுங்களேன். எனக்கு இங்க பாருங்க ஒரு எரர் வருது. ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு எரர் வருது. இந்த மாதிரி டைம்ல நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான் எக்ஸெப்ஷன் அண்ட் எரர் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரன் டைம்ல தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரைட் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்ட். அது ரன் டைம்ல யூசர் தப்பா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் எக்ஸெப்ஷன் அண்ட் எரர் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? இப்போ ரன் டைம்ல ஏதோ ஒரு எரர் வருது. அந்த எரர் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன், இந்த கோடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ரைன்னு போட்டு இப்படி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கேட்ச் வந்துடும். ஓகேங்களா? ட்ரை ஒரு கர்லி பிரேஸ், அதுக்கப்புறம் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட் இன்வேலிட் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா? இது நம்மளே கொடுக்குது இந்த மெசேஜ் இப்போ இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணனா நீங்க பாருங்க என்டர் யுவர் பர்த் இயர்னு வருது. நான் என்ன பண்றேன் 2000 சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு கரெக்டா வந்துருச்சு. இதுவே இப்போ நான் ஏதோ ஒரு லெட்டர் என்டர் பண்ண அப்படின்னா இன்வேலிட் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? எனக்கு லாஸ்ட் டைம் அந்த மாதிரி பெருசா எனக்கு எரர் மெசேஜ் எல்லாம் ரொம்ப பெருசா வரல. இப்போ ஜஸ்ட் என்ன வருது, இன்வேலிட் இன்புட் வேல்யூ. அதாவது ரன் டைம்ல நீங்க ஒரு இன்புட் வேல்யூவை இன்வேலிடா கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்றதுக்காக யூசர் கிட்ட சொல்றதுக்கு தான் இந்த ட்ரை கேட்சை போட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ட்ரை கேட்ச் அப்படின்னு என்னன்றது பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ரை பிளாக்னா என்ன, இந்த கேட்ச் பிளாக்னா என்னன்னா, ட்ரை பிளாக்ல நம்மளோட ஆக்சுவல் கோடு எந்த இடத்துல எரர் வர சான்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எங்க ஃபீல் பண்றோமோ அந்த கோடை ட்ரைல கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு கேட்ச்ல இதுல ஏதாவது எரர் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற கோடிங்ஸ் எல்லாமே நம்ம இங்க எழுதணும் அதுக்கான ப்ரோக்ராம். இப்போ ட்ரை கேட்ச்னா என்னன்றது பார்த்தாச்சு. இப்போ இது மாதிரி இன்வாலிட் இன்புட் வேல்யூன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இன்வாலிட் இன்புட் வேல்யூன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா இல்ல, இப்போ நம்ம அவருக்கு கரெக்டா இன்புட் கொடுத்து ஒரு இயரை இன்புட்டா கொடுத்து அவர் அவருக்கான வேல்யூ அவருக்கான ஏஜ் கால்குலேட் பண்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி இதை மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இன்ஃபைனைட் லூப் போடலாம். ஓகேங்களா? இன்ஃபைனைட் லூப் போட்டோம்னா இந்த மாதிரி இன்வாலிட் இன்புட் வேல்யூன்னு சொல்லிட்டு வரும். வந்ததுக்கு அப்புறம் அந்த யூசரை மறுபடியும் நம்ம பர்த் இயரை என்டர் பண்ண ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரை பிளாக்கை while ட்ரூன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? while ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபைனைட் லூப். while ட்ரூக்குள்ள கொடுத்துருங்க. while ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இது அகைன் அண்ட் அகைன் இது கேட்டுனே இருக்கும். ஓகேங்களா? இது கேட்டதுக்கு அப்புறம் எப்ப இவரு கரெக்டா இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? இப்போ என்டர் யுவர் பர்த் இயர்னு வருது. நான் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ இங்க கொடுத்து இங்க இல்ல இங்க. ஓகேங்களா? நான் கேரக்டர் கொடுக்குறேன். பாருங்க இன்வேலிட் இன்புட் வேல்யூன்னு வந்துருச்சு. என்டர் யுவர் பர்த் இயர்னு சொல்லிட்டு வருது. அதாவது நம்ம மறுபடியும் அவர் இயரை என்டர் பண்ண நம்ம அலோவ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் அகைன் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். இங்க பாருங்க மறுபடியும் என்டர் யுவர் பர்த் இயர்னு வருது. இப்போ நான் கரெக்டா ஒரு 1995 அப்படின்றது கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். கொடுத்தேன்னா யூ ஆர் 29 years old. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அகைன் யூ என்டர் யுவர் பர்த் இயர்னு வருது. நான் என்ன பண்ணலாம் 1998
அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு அந்த இயருக்கான யூஆர் 26 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ இவர் வந்து கரெக்டான ஒரு என்ட்ருக்கு இவரு கரெக்டா இப்போ இது க்ளோஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த கில் டெர்மினல். இந்த கில் டெர்மினல் பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் ஆயிடும் இப்போ. இப்போ இவர் வந்து ஒன்ஸ் கரெக்டான ஒரு இன்புட்ட குடுத்து அவருக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இந்த ப்ரோகிராம் வந்து நம்மளே வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்டின்னா, இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப்ன்றதுனால இது வந்து கன்டினியூஸா ரன் ஆயினே இருக்கும். இத வந்து நம்மளே க்ளோஸ் பண்ணோம் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட்ட போட்டுட்டு ரன் பண்ணோம்னா, என்டர் யுவர் பர்த் இயர். நான் டின்னு குடுக்குறேன். இன்வாலிட் இன்புட் வேல்யூன்னு வருது. 2003ன்னு குடுக்குறேன். எனக்கு வந்து யூ ஆர் 21 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு வருது. எனக்கு வந்து ப்ரோகிராம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இன்ஃபைனைட் லூப்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் ஏஜ் கால்குலேட்டரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடணும் இந்த வீடியோல. ஓகேங்களா? தேங்க்யூ.